இந்த சின்ன பையன் இங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு மளிகை கடைக்கு போய் அந்த கடைக்காரர்கிட்ட அவன் கொண்டு வந்த சீட்டை கொடுக்குறான். அப்ப அந்த சீட்ல 5 ஸ்டார் எழுதிருக்கோம். அந்த கடைக்காரர் 5 ஸ்டார் இருக்கிறதுக்காக திரும்புறாரு. இப்ப இந்த பையன் இந்த பக்கம் திரும்பினோடனே முன்னாடி ஒரு ஜீனி வந்து நிக்குது. இப்ப அந்த ஜீனி மேதோட பவர் பயன்படுத்தி ஒரு மந்திரம் போடுது. இப்ப அந்த கடைக்காரமே இந்த சீட்ல எழுதியிருந்த 5 ஸ்டார் எடுத்து வைக்கிறாரு. அந்த பையன் அந்த கடைக்காரர்கிட்ட சீட்டை நல்லா மறுபடியும் பாருங்கன்னு சொல்றான். இப்ப இவருமே வேகமா பிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுல வேற ஒரு சாக்லேட் நேம் எழுதி இருக்கு. இப்ப அந்த கடைக்காரமே அந்த சாக்லேட் எடுத்து வைக்கிறாரு. ஆனா அந்த பையன் மறுபடியும் சீட்டை நல்லா பாருங்கன்னு சொல்றான். இப்ப கரெக்டா அந்த ஜீனி மந்திரம் போடுவோம். அந்த சீட்ல டைரி மில்க்னு மாறிடுது. இப்ப அந்த கடைக்காரும் டைரி மில்க் எடுத்து வைக்கிறாரு. ஆனா அந்த பையன் மறுபடியும் சீட்டை நல்லா பாருங்கன்னு சொல்றான். சோ இதை கேட்ட அந்த கடைக்காரமே கன்ஃபியூஸ் ஆகி கடையில் இருக்க மொத்த சாக்லேட்டுமே எடுத்து வைக்கிறாரு. ஆனா அப்பவுமே அந்த பையன் மறுபடியும் சீட்டை நல்லா பார்க்க சொல்றான். இப்ப அந்த மளிகை கடைக்காரும் சீட்டை விரிச்சு பாக்குறாரு. பார்த்தா சீட்டே எம்டியா இருக்கு. இப்ப அந்த கடைக்காரர் அந்த பையன் கிட்ட என்னதான் வேணும்னு வாயை திறந்து சொல்றாரு. இப்ப அந்த பையனுமே பேனா வேணும்னு சொல்ல அந்த கடைக்காரர் ஒரு பேனா எடுத்து அந்த பையன் கிட்ட கொடுக்குறாரு. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சின்ன பையன் அந்த மளிகை கடையில பேனா வாங்குறதுக்காக வந்திருப்பான். அந்த சின்ன பையன் திக்கி திக்கி பேசுறது பார்த்துட்டு அந்த மளிகை கடைக்காரர் வீட்டுக்கு போய் எழுதி வாங்கிட்டு வான்னு சொல்லி திட்டி விட்டு இருப்பாரு. இதனாலதான் அந்த சின்ன பையனுமே அந்த மளிகை கடைக்காரருக்கு ரிவெஞ்ச் எடுத்திருப்பான்.